வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், கொடூரமான லொக்கேஷன் மக்களே. காவேரி, நடு காவேரியில் வந்து நின்றுட்டு இருக்கோம். எப்பயும் போனதான் காவேரியின் அரசன் நம்ம ராஜகுமாரனை தான் இழுத்துட்டு வந்திருக்கோம். காவேரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சிருச்சு. தாறு மரம் பார்த்தீங்கன்னா அவுரி மீன் மாட்டுதாமா. காவேரி மட்டும் கிடையாது, அமராவதி வர கலக்கிற இடம், ரெண்டாவது சம்பைக்கிற இடம். ஆனால் எப்பவுமே இங்கே தண்ணி கம்மியாக இருக்குமாண்ணா? இல்லை, ஃபுல்லாக இருக்குது. இப்போ மாயனூரில் தண்ணி திறந்து விட்டுருக்கனால தண்ணி கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இந்த இடத்துக்குலாம் தண்ணி இப்போ ஆப்போசிட்டில் ஏறிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸில் மறுபடியும் இங்கெல்லாம் ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோ ஆழம் இருக்குமா? ஒரு ஆள் மட்டத்துக்கு 2 ஆள் 3 ஆள் மட்டும் இருக்கும். அந்த இதில் மேலே வரைக்கும் இருக்கும் தண்ணி. வா காய்ஸ், இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அமராவதி. இதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காவேரி. இது வந்து காவேரி. ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சந்திக்கிற இடம். நடு ஆற்றுக்குள்ளே நின்றுருக்கோம். தண்ணி வந்து இப்போ அடைச்சிருக்காங்க, அதனால இந்த இடத்துல நிற்க முடியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நடு ஆற்றுக்குள்ளே நிற்கிற மாதிரி தான். இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாயிரும். நம்ம திருப்பி வரும்போது இங்கே பாதை இருக்கானே தெரில காய்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு தாறு மரம் அவுரி வீடியோ காய்ஸ். அது என்ன ராடு, என்ன ரீல சொல்லு. சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இன்னொரு செட்டு வாங்கியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிங்க லோ பட்ஜெட் செட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ராடு, ஃபிஷஸ் கிங்லேருந்து மாஸ்டர் ராடு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபிஷஸ் கிங்லேருந்து மேக்ஸ் ரீல் 6, மேக்ஸ் ரீல் 6 நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். இப்போ தான் அன்பாக்சிங்கே பண்ணுறோம் நாங்கள். ஓப்பன் பண்ணிட்டா நீ ஓப்பன் பண்ணுறியா? பண்ணு. பார்த்தீங்களா கலரை? ஃபுல்லாக லீடர் லைனோட செட் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன லீடர் லைனோடய தரீங்க? கிடையாது, நாங்கள் சுற்றிடுவோம். அப்போ நீ ரீல ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். ஓப்பன் பண்ணி போட்டு உடச்சி காய்ஸ் நீங்களே பார்த்துங்க இவங்க கூட நான் எவ்வளோ இப்படி குப்பை கொட்டுறேன்னு. ஓகே, இங்கே வாங்க, நான் நம்மளதான் காட்டுறேன். அந்த ரீல் உடஞ்சி போச்சு. நம்ம இப்போ ராடை வச்சு மட்டும் தான் வீடியோ எடுக்கணும். தம்பி, இதையெல்லாம் உடைக்கக்கூடாது, அதை தொடு. அது நல்லா இருக்கு காய்ஸ். எப்படி இருக்கு பாருங்க. ஃபிஷஸ் கிங் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ராடு இப்போ நல்லா வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் பர்சனலாக எந்த ஒரு ஃபிஷஸ் கிங் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். சரி, நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆளுனால தான் வாங்கினேன். காசு வேஸ்ட்டாக போச்சு, கொன்னே போடுவேன். ரீலை மட்டும் பாருங்கள். ரீலோட கலரு பேட்டர்னு சூப்பராக இருக்கும். ஃபிஷஸ் கிங்கோட மேக்ஸ் 6 ரீலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 kg 6 கிலோ ட்ராகோட வருது. 7.1 கீர் ரேஷியோ. கொஞ்சம் உளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா புதுசில் எங்களுக்கு மட்டும் என்ன பழசா, எங்களுக்கு பூஸ் தாண்டி வேணேன். காய்ஸ், நம்ம எட்டு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ராடு, ஃபிஷஸ் கிங்கோட மாஸ்டர் ராடு. இந்த ராடில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷனில் வந்துடும். அது மட்டும் கிடையாது, ராடோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஹெவி ஆக்ஷன் ராடு, 160 கிராமில் ஒரு ஹெவி ஆக்ஷன் ராடு காய்ஸ். இந்த ராடு பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி வள எப்படி வளையுது எப்படி தம்பி, ஏன் ராடு உடச்சி கொண்டு ஓடு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் வீடியோ தான். இந்த ராடு பார்த்தீங்கன்னா நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன். ரீல் பார்த்தீங்கன்னா நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இது ரெண்டையுமே எங்கேருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி ஃபிஷிங் டாக்கர்ஸில் வாங்கியிருக்கோம். இந்த பொருள் நல்லா இருக்க பட்சத்துக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம லக்கி ஃபிஷிங் டாக்கர்ஸில் வாங்கிக்கோங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போடுறேன், கடைசியிலேயே நம்பர் வரும், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க காய்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவுரி மீன் பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஃப்ராக் கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம். எனக்கு பிடிச்ச ஃப்ராகு ராங்கா போயிட்டு ராங்கால எனக்கு தான் அதை விட்டுவேன். இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம். அண்ணே, ஃப்ராக் ஓப்பன் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு. எனக்கு கண்ணுக்குள்ளே நிக்குது காய்ஸ். இந்த காய்ஸ், இந்த ஃப்ராக் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ரோகி வாரியரில் லான்ச் பண்ண புதுசாக நான் ரொம்ப நாளாக கேட்ட ஃப்ராக் மட்டும் எனக்கு கொடுக்கு. காய்ஸ், இந்த ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோகி வாரியரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ணன்ட்ட கேட்கலாம், ஆனால் ஃப்ராக் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபீல் எப்படி இருக்குது? ஃப்ராக் சூப்பராக இருக்குது. அவுரி மீனுக்கு நல்ல சம்மர் ரிசல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் அவுரி மீனுக்கு மட்டும் இல்லை, விரால் மீனுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா டபுள் ஸ்பின்னர் போட்டிருக்கனால விரால் மீனுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஏரியாவில் தானே மீன் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல இந்த ரிசல்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதானே? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உண்மைதானே? ஆமாம், சூப்பராக இருக்குது. டாடி உன் ஒப்பீனியன்? என் ஒப்பீனியன்னா நான் ப்ரோகியோட ஃபேன் ஆச்சு. ப்ரோகியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நிறைய கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் தாறுமாறான கலெக்ஷனு. புதுசாக பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரை பண்ணாத ஜம்போ கலெக்ஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. 25 கிராமு இருங்க அண்ணன் பார்த்துட்டு என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இன்னும் உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த ஃப்ராகை நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். ஓகேங்களா, இன்றைக்கி தான் பார்க்குறேன் கையில் வாங்கி. ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காட்டினேன் பசங்கக்கிட்ட, பெரிய ஃப்ராகு அவுரி மீனுக்கு நல்லா ரிசல்ட்டாக இருக்கும்னு. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 25 கிராம்னா இங்கேருந்து அடித்தேன்னா ஃபுல்லு அதில் போட்டுக்க சிவில பாருண்ணா 6 கிலோ அடித்தாலும் அதுக்கிட்டு போகாத அளவுக்கு போட்டிருக்காங்க. கைஸ், இந்த ஃப்ராகோட சூப்பர் பார்த்தீங்கன்னா இதோட சிவில் ஸ்னாப் தான். எத்தசோடு போட்டுருக்காங்க பாருங்கள். அது மட்டும் கிடையாது, ஃப்ராகோட சைஸு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 கிராம் வெயிட்டு, ரொம்ப ரொம்ப பெருசு. நான் காட்டுறேன் பாருங்க, தாடி மண்டையில் பாருங்க எவ்வளோ கையை பாருங்க, கைக்கு அதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. எங்கேயாவது தப்பி தவறி மண்டையில் விழுந்தா கூட ஸ்பாட் அவுட் தான் காய்ஸ். செம்மையாக இருக்குது, ஊக்க பாருங்க. இதை விட ஹைலைட் என்னன்னா இதில் போட்டிருக்க முள்ளு ஒரு 100 கிலோவில் அவுரி மீன் மாட்டு மாட்டிருக்கு. இப்போதைக்கு இது வேணாம் நமக்கு. ஏயா டைகர் ஃப்ராக் பேர். ஆமாம் கைஸ், அதோட பேர் பார்த்தீங்கன்னா டைகர் ஃப்ராகு. நான் பேர் தெரியும் உனக்கு? தெரியும், பயங்கரமான ஃபேன் அந்த ஃப்ராக்கு. ஓ, அதெல்லாம் ஒரு தாடி தேடி கிடைக்க மாட்டேன்னுட்டு இருந்தேனா? நானே ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தான் அந்த ஃப்ராகை. அண்ணே, இதில் ஏதாவது ஒரு ஃப்ராகை சூஸ் பண்ணா ஃபஸ்ட்டு அதில் மீன் பிடிப்போம் இன்னைக்கா. நான் எனக்கு பிடிச்ச ஃப்ராகாக சொல்லலாம். அந்த அது 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 அந்த ஆரஞ்சு பக்கத்தில் ஆரஞ்சு 2 ஆரஞ்சில் 1 மட்டும். இதுலேயே மீன் பிடிக்கலாமே நம்ம? இதுலேவா? ஆமாம், 25 கிராம் ட்ரை பண்ணுவோம். ட்ரைகரை மாட்டுமா? மாட்டேன், பெரிய மீனாக தானே இருக்குங்க. 1 கிலோக்கு மேலே இருக்க மீன் கண்டிப்பாக எடுக்கு இந்த ஃப்ராகை. மீன் மண்டையில் வந்து மீன் செத்து போயிருக்கோம். சாகாதுக்கு அவன் பயப்படாது. சரி, அவருக்கு நீங்கள் அதை வச்சுக்கிங்க, எனக்கு ஒன்று சஜஷன் பண்ணுங்க. இந்த ஃப்ராகில் பிடிச்சி பாருங்க இன்னைக்கு. இந்த வேலையை அண்ணே யாரு உங்களை கூப்பிட்டு வந்தா? சரி, அப்போ நான் உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ஃப்ராக் சொல்லுங்க. நானே அது வேண்டாம். எண்ணில் ஆரம்பிக்கும், வேணாங்கிற. எண்ணில் ஆரம்பிக்கும், கையில் ஆரஞ்சு கலரில் இருக்கு, அதை தூக்கிடுங்க. இந்த ஃப்ராக் எடுத்துக்கலாம். அது வேண்டாம், இது வேண்டாட்டி இதுதான் யூஸ் பண்ணணும், வேற வழியே இல்லை உங்களுக்கு. அது வேண்டாம். அது கலெக்ஷன் என்னது, அதனால நீங்க கண்டிப்பா இதான் யூஸ் பண்ணணும். பக்கத்துல ஒண்ணு இருக்கு, பக்கத்துல இந்த மாடல் எனக்கு வேணும். गाइस ஃப்ரோஜில பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ராக் நல்லா இந்த மாடல் எனக்கு வேணும்பா, நான் பிடிக்க போறேன். அது பக்கத்துல இந்த சைடாச்சும் ஒண்ணு இருக்கும். இது கிடையாது உங்களுக்கு, இது நீங்க வச்சுக்கங்க. காட்டுங்க, அதை காட்டிடுவோம். गाइस இது பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ராக். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வெர்ஷன் 2, அண்ணங்களுக்கு தான் வெர்ஷன் 1. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் ஆனது நேச்சுரல் ஃப்ராக்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். டைகர் பாய்னு ஒருத்தங்க யூடியூப்ல சேனல் போடுவாங்கல்ல, அவனுக்கு இந்த ஃப்ராக் வச்சிருப்பானுங்க. ஓகே गाइस, நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் பிடிக்கிற இடத்துக்கு போறோம். போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போற பாதையவே நம்ம தண்ணியில தான் கடந்து போகணும். இதை தாண்டி போனால் தான் நம்ம ஸ்பாட்டுக்கே போக முடியும். இங்கே யாரும் பேக் ரைட் ஆடி போட்டு வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு முட்டா பைய வர வச்சுக்கிறேன் இன்னைக்கு. காய்ஸ் இன்னைக்கு வீடியோ முடியறதுக்குள்ள ஒருத்தனை பொழக்கிறது கன்ஃபார்ம். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம தண்ணியை தாண்டி போனோம். இங்கே வர முட்டி அளவு ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா காவேரியிலேருந்து ஏறி அமராவதிக்குள்ள போயிட்டு இருக்கு. எப்பவும் அங்கிட்டு இருந்தா இங்கிட்டு வரும். நம்ம விட்டு போயிட்டாங்க சும்மா. அடே எங்களை கூட்டு போங்கண்ணே, இருங்க பக்கத்துல அங்கிட்டு ஓடிடுவோம். தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா தண்ணி ஆப்போசிட்ல ஏறி போகுது. இப்படியே மேலே போயிட்டு திருப்பி வருமா இல்லை ஃபுல்லா ஏறுமான்னு தெரியல. ஏறிடும். ஜிலேபி குழி தான், இவ்வளோ பெரிய ஜிலேபியா? இதே சின்ன குழி, ஒரு ஆளே உள்ள படுத்து தூங்குற அளவுக்குலாம் பெரிய குழி இருக்கும். ஜிலேபி நோண்டுமா? ஆமா, இவ்வளவு பெருசுலாம் இருக்கும். நீங்க அப்படியே உள்ள உள்ளே படுத்துக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு இருக்கு. பெரிய இருக்குண்ணா ஜிலேபி. ஜிலேபிலாம் இங்க 2 கிலோ சைஸ்லாம் இருக்கு மேக்ஸிமம். 2 கிலோவா? ஆமா, 1.5 இருந்து 2 கிலோ சைஸ்லாம் இருக்கு நிறையா. என்னையா புதற்குள்ள எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? பார்த்து போ, மூச்சு வாங்குது. இப்பதான் 2 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டு இருக்கானுங்க. மீனை பிடிக்கிறாங்களா இல்லையா தெரியல, நடக்க வச்சாங்களா? மக்களே, அட்வென்ச்சர் கொடூரமாக இருக்குது. அவுரி மீன் கிடைக்குமான்னு தான் தெரியல, பார்க்கலாம். நம்மளும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே போகலாம். எப்போவுமே இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்கணும்னா கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. வாங்க. அப்பா மக்களே, முடியல, ஒரு வழியாக வந்துட்டோம். என் பின்னாடி பாருங்கள், இதான் வந்து அமராவதி ஆறு. நம்ம அங்கிட்டிருந்து வந்தது பார்த்திங்கன்னா காவேரி ஆறு. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அமராவதி காவேரி கலக்கிற நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டுருக்கோம். இதை விட சூப்பர் லொக்கேஷன் அவுரி மீன் பிடிக்க கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து குடும்பப்படுத்துகிறேன். என்ன இன்னியாது என்ன போட்டி கீட்டிக்கு வரோமாயா இன்னைக்கு? என்னன்னா 100 பேர் இருப்பாங்களாட்டிருக்கு. காய்ஸ் அங்கே பாருங்க லொக்கேஷன் கிடைக்குமா இன்னைக்கு நம்மளுக்கு? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே ஆங்கிலர்ஸ் இருக்காங்க. நான் சொன்னேன்ல அவுரி மீன் பிடிக்கிறது சிறந்த ஸ்பாட்டுன்னு. ஒரு வகையில் இது ஒரு சீக்ரெட் ஸ்பாட்டு மாதிரி தான். எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் இருக்காங்க. அம்மனுவா, இன்னைக்கு நான் சொல்கிற பேச்சை கேட்டு வீட்டுக்கு போகிறேயா? மரியாதையா வா, வீட்டுக்கு போகிறேன். நம்மளாம் ப்ரோ ஆங்கிலர்ஸ். மீன் பிடிக்க வந்துட்டோம்னா தோல்வி ஒத்துக்கூடாது. 50 பேர் இருக்காங்க. 5000 பேர் இருந்தாலும் ஓகே மக்களே. இன்னைக்கு நானும் தாடி சேர்ந்து ஒரு மீனாவது பிடிக்கிறோம். வாங்க. அதுவும் ஒரே ராடில் பிடிக்கும். சவால்னா சவால் தான் மக்களே. அப்படி மட்டும் இன்னைக்கு மீன் பிடிக்கலன்னா நாண்டுக்கிட்டு இங்கே சாகுறோம். வாயா, கண்டிப்பாக சாகுறேன். நீ சாகுற. தூக்கி போகிறதுக்கு கூட ஆள் இருக்காது. கொண்டு தூக்கிட்டு போகிறதுக்குலாம் ஆள் இல்லைங்க. நடாத்துக்குள்ளே இருக்கான். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே மணல்லே புதஞ்சு கால் உள்ளே போயிடும். அதனால டப்புன்னு இங்கேயே குழியை பறிச்சு போச்சுருவாங்க. அப்படியா? சாகுறேன்னு சொன்னா கூட ஃபீல் பண்ண மாட்டேன். இல்லமான ஏரியாவுக்கு தான் கூட்டு வந்துருக்கியா நீ? அரே கிஷோரே, எங்கடா இருக்க? என்னங்க ஃபிஷிங் காம்படிஷனுக்கு வந்த மாதிரி இருக்குதுங்க. வந்து பார்த்தா ஒன்று அங்கே வேறு 50 பேர் நிற்கிறாங்க. 5 பேர் இருக்காங்க. காய்ஸ், 6 நடுவே மக்கள் தான் இருக்காங்க. எப்பயும் மனுஷ சகவாசமே இல்லாத ஒரு ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல கட்ட மக்கள் இருக்காங்க. தலைமுறை வாய்க்கலாம்.
தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாது, அதான் மூடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எது மூடுறதுக்கு ஒன்றும் இல்லையே, நான் வந்துல மூடிக்கிட்டா. மரியாதை வா. முதல்ல எல்லாம் இருக்க மாட்டேங்க, இந்த மாதிரி ஆபத்தான இடத்த ஏன்டா என்ன கூப்பிடுறீங்க? நீங்கள் எல்லாரையும் பார்த்துங்க காய்ஸ். திரும்பி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுனா பார்லிமெண்ட் நியூஸில் நீங்கள் எல்லாரையும் பிடிச்சி கொடுத்துருங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், நம்ம செட் பண்ணியாச்சு. நேச்சுரல் ஃப்ளாக் எடுத்துட்டோம். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கினோட செட்டு. என்னோட ரீல் ராடு அவருது, ராடு வருது. ஆனால் ரீல் எண்டு 50-50 ஷேர் ஹோல்டர் ஆகிட்டோம் இப்போ நாங்கள். ஓகே, நம்ம ஏதாவது மீனை பிடிக்க ட்ரை பண்ணுவோம் வாங்க. அது நேச்சுரல். ஏதாவது மிச்சம் மீதி வச்சுருக்காங்களான்னு தெரியல, இருக்கான்னு பார்ப்போம். காய்ஸ், இந்த ஏரியாவில் இவங்க மீன் பிடிச்சிருக்காங்களாம்மா. ஏதாவது ஒரு மீனாவது ஏரியாவில் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்ச மீனெல்லாம் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, 10 கிலோவா 5 கிலோவா? என்னதுடா அது? ஒரு ஊரே இருக்குது. எல்லாம் அவரி தான், எல்லாம் அவரியாக பிடிச்சி வச்சுருக்கீங்க. பொண்ணா செங்கனவுரி எல்லாம் கிஷோரோட வேட்டை. நான் ஒன்று கூட பிடிக்கலங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே புதுசாக ராட்ரீல் வாங்கினீங்கன்னா ஒரு கேஷ் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா எல்லாமே டியூன் அப் பண்ணோம். நான் எனக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய ஸ்பீடு. ஓகே, நம்ம கேஷ் பண்ணி பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம். ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே தான் இருக்குது. நான் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பட் செக்ஷன் நீளமாக உள்ள ராடு யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப குட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஓகே தான் காய்ஸ். நல்லாவே இருக்குது. ஃப்ராகோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்ராக் மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஓகே, நமக்கு தேவையான டேட்டாலாம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை பிடிக்க போகலாம் காய்ஸ். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கேருந்து அங்கே ஒரு தீவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகணும். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கே நிறையா பேர் இருக்காங்க. ஒன்றை நம்பிக்கை இல்லை, அதனால தான் நான் அதை சேர்க்கலை. அதனால தான் ராஜகுமார் நான் நம்புகிறோம். அவரை தூக்குங்க, ஆளை தேத்துங்க. போகலாமா அண்ணே கைஸ், இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இந்த தண்ணிக்குள்ளே வந்து சேஃபாக போகணும். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பேர் இந்த பாதை வழியால் தான் பயணித்து போகணும். இது ஒரு பெரிய ஆங்குலர் மீட்டப் மாதிரி தான் கைஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் போயிட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ இது இந்த படத்தில் வரும் பார்த்துருக்கீங்களா, 1001 கிளைமேக்ஸில் போயிடல. 1001 கிளைமேக்ஸின் மாதிரியே தான் இருக்குது கைஸ். கடைசியில் என்னைய கொண்டு இது பலிகிளி கொடுத்துட போகிறாங்க. எல்லாம் முகரையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லவங்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணால் ஒன்று பாருங்கள், கிட்ட வந்து காட்டுறேன். ஒரே இடம் காய்ஸ். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் இருக்குன்னு, ஒரு இடத்துல மீன் இருக்குன்னு அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். துப்பாக்கி குண்டு மாதிரி பறக்குது, எல்லாரும் வீசுகிறாங்க ஒரே இடத்துக்கு. காய்ஸ், சத்தியமாக உங்களுக்கு மொக்கை போடணுன்ட்டு நான் இவ்வளோ பெருசாக எடுக்கல. உண்மையாகவே பயணமே ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது. இன்னும் மீன் பிடிக்க போகிற இடத்துக்கு நம்ம இன்னும் போயே சேரல. ஃபஸ்ட்டு கேஸ்ட் கூட நான் இன்னும் பண்ணலை. போய் உயிரோட ஸ்பாட்டுக்கு சேர்ந்தாதான் இனிமேல் ஃபஸ்ட்டு கேஸ்ட்டு. ஓகே வாங்க, கரை ஏறிடலாம். போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆங்கிலர். இது வரைக்கும் இவ்வளோ பேர் கூட மீன் பிடிக்க போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. ஒரு 50க்கு மேலேயே ஆங்கிலர்ஸ் இருக்காங்க. ட்ரை பண்ணலாம். இவ்வளோ கூட்டத்தில் நமக்கு மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு. காப்பாற்றுவியா? காய்ஸ், நம்ம இப்போ தமிழ்நாடு ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு அமராவதியோட எண்டில் நின்றுட்டுருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா பல்காக ஆங்கிலர் குரூப்பே இருக்குது, ஒரு ஆங்கிலர் படையே இருக்குது. இவங்களை வச்சுட்டு நம்மளால் எப்படி மீன் பிடிக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ கேஷ் பண்ணி பார்க்கலாம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பல கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த ஸ்பாட்டுக்காண்டி. ராஜுமானே பிடிச்சிருமா? மீன் இருக்குது, பிடிக்கிறோம். காய்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ மீன், எல்லாம் குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது. யாரா அது? ஸ்டைக்கு ரெக்கார்ட் பண்ணு. சூப்பரா அடிச்சிருக்குதானே, நான் தான் மிஸ் பண்ணணும். இரு தள்ளிக்கோ. மீன் அடிச்சது நான் சொன்னல உங்ககிட்ட. 1.5 கிலோ வரும். கேரண்டியா சொல்றேன். எல்லாம் வரும்.
போச்சுடா. போச்சு. இல்ல தெரியும் எனக்கு அது லைட் தூக்கப்போ தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். தெரியுது இல்லண்ணே லைட் ஊக்க உதட்டு தான், அதனால தான் நானே பொறுமையா எடுக்கலான்னு பார்த்தேன். மீனை இழுத்துட்டு நேரா வாடானா சைடில் போஸ் கொடுத்துட்டு போய் மீனை விடுறான். லைட் ஊக்கா போட்டாது அவன் எப்போ இழுத்து போய் மேலே போட்டான். நேராக பின்னாடி வர வேண்டியதான்டா. இந்த இடத்துல மீன் திரும்பி அளவாட்ட மீனை விட்டுவிட்டு மீன் நல்லா வருது. மீன் வந்து மேலதான் பிறந்து எடுத்துச்சு. மீனை பாத்தீங்களா? இவருக்கு சொல்றேன். கைஸ் நம்ம தாடியோட லைன் பார்த்தீங்கன்னா கருவு மரத்தில் மாட்டிச்சு. இப்போ இழுக்க போகிறான். 32 mm கரெக்டாக 32 mm ஸ்பாட் ஃபிஷ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சைடு அங்கே 2 ஆங்கிலர் வேற கேஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா போச்சு ஃப்ராக் கட்டாயம் அங்கே விழுகுது. சந்தோஷம். லைன் வந்துச்சுல சத்தம் மட்டும்தான் வரும். ஆசிக்கனோட ஃப்ராக் இருந்துருச்சு. கிஷோர் ஒரு மீன் பிடிச்சான், அதுவும் போயிடுச்சு. இன்னைக்கு ஆக மொத்தம் 4 இப்படி போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், சாயந்தரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. எப்படியாச்சும் ஒரு மீன் பிடிக்கிறோம். ஆங்கிலஸ் டீமே பாரு நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு ஒரு படையே போய்கிட்டு இருக்கு. இது ஆங்கிலர்ஸ் தான் இங்கே இருக்குது, ஃபிஷர்மேன்ஸ். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலஸ் கைஸ். இங்கே பாருங்க ஒரு ஆங்கிலஸ் குரூப்பே போயிட்டு இருக்கு காவேரி ஆற்றுல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வலை விடுற ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து மீனவர்கள். நிறைய பேர் கேட்பீங்க மீனவருக்கு ஆங்கிலருக்கு என்ன வித்தியாசம்னு. அங்கே பாருங்க அவங்கெல்லாம் மீனவர்கள் வலையோட சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆங்கிலர்ஸு டவுசரோட சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருக்குது இல்லீகலாக வெடிபடுத்துறீங்க காய்ஸ். தண்ணியோட நீர்மட்டம் வேற ஏறிடுச்சு. நாங்கள் வரும்போது இந்த இடத்துல தண்ணி இல்லை, இப்போ தண்ணி இருக்குது. இப்போ அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு, அதில் எப்படி போக போகிறோன்னு தெரில. வாங்க அங்கே போய் பார்ப்போம். அதில் எடுப்போம் தண்ணியில் நினைக்க வச்சுக்கொண்டு. இது என்ன மீனா? இதான் டேங்க் கிளீனர்ண்ணா. டேங்க் கிளீனரா? இங்கே வரும் காய்ஸ். தண்ணிக்குள்ள போட்ட மடி பொழைச்சிக்கொண்டாங்கண்ணா. வேணாம் சாகட்டுது கொடு. ஏன் இதெல்லாம் ஆபத்தான மீன் காய்ஸ். என்ன ஆபத்து? இந்த மீனால எந்த ஒரு எத்தனை மீன் பாரியா? பாருங்க எவ்வளோ கிடக்குங்க. முக்கா முக்கா காய்ஸ் முடியல. நான் கொஞ்ச நேரம் வந்து ட்ரை பண்ணேன். அடுத்து அண்ணன் ட்ரை பண்ணார். என்னாச்சு ப்ரோ? அண்ணா ரொம்ப சோதிக்குதுண்ணா இந்த ரெயிலர் ஆடும். என்னன்னு தெரில. இதை நான் சாயங்காலம் வைக்க ஆனாலும் சரி, சோறே திங்காட்டியும் சரி, இதில் ஒரு மீன் பிடிக்காம விட மாட்டேன். பிடிச்சி அந்த மீனை ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணிடலாமா வறுத்துருவோம். சோத்துக்கு அப்புறம் கொண்டுருவேன் கைஸ். இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணோம் மாஸ்டர் ராடு நல்லா தான் இருக்குது. சைனா ராடு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் நம்ப முடியல. லாங் கேஸ்ட் ரீலுமே ஓகே தான். நம்ம இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணும் ஒரு 4 மணி நேரம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மீன் அடித்து மிஸ் ஆயிடுச்சு. ஆசிக்கனுக்கு ஒரு மீன் அடித்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் விட மாட்டோம். வெறித்தனமாக போய் ஈவினிங்குள்ளே ஒரு மீனை பிடிக்கிறோம். அதை கொண்டு போய் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இவன் வறுக்கான். ராவணன் படத்தில் வர ஐஸ்வர்யா ராய் விக்ரம தண்ணிக்கு வந்து வர்றாங்க. காய்ஸ் இப்போ ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்திருக்கோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரீலு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு செக் பண்ண போகிறோம். எனக்கு அவருக்கு போட்டி. இது 6000, அது 1500. ஆமாம், அண்ணன் பார்த்தீங்கன்னா பிராவோட சாலமண்டர் ராடு, கேஸ்கிங்கோட மெகாஜாஸ் அந்த ரீலை யூஸ் பண்ணுறாரு. சாரி சார்க்கி 3 ரீல் யூஸ் பண்ணுறாரு. நான் பார்த்தீங்கன்னா இந்த சைனா ரீல் தான் யூஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்குன்னு பார்க்கலாம். பார்த்துருமா? ஃபஸ்ட்டு நீ வீசுப்பா. அந்த பதம் போயிடுச்சு அப்படியே. அந்த கரையில் போய் விழுந்துருக்கு. இது மனுஷனையா நீ? இது 100 மீட்டர் கிட்ட, சாலையில 100 மீட்டர் வருயா? கேமரா தெரியுதா? காய்ஸ் அந்த கரைக்கே போயிருச்சு. ரீல் வந்து ரொம்ப குவாலிட்டி கிடையாது காய்ஸ். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, லாங் கேஸ்ட் சூப்பராக 1500 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும். ஆனால் ஓகே தான். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பழகிறதுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. போடுங்க. ஒருத்தன் உடச்சிட்டு பாருங்க வைத்தறிச்சல். அது ஏன் ரீலு தம்பி, கொண்டுருவேன். ரீலாக இருந்தாலும் நான் வீசர் வரைக்கும் போகணுமே. இந்த இதுக்கு மேலே போக மாட்டேங்குதுயா. நீலாம் மனுஷனா மாடாயா? ஒரு மீன் அடிக்க காடி இங்கே தான் அந்த காரிக்கு வீசுறீங்களே. இல்லையா? இல்லை கடிக்கல, ஸ்பூனை கடிச்சு குடிக்குது மக்கள்.
அதுவா ஸ்பூனை கடிச்சிட்டு குதிக்குதியா? நான் என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கேஷ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பாட்டு கிடச்சிருச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிக்கணும் இல்லையே, 3 விட்டு தானே அடித்தேன். குட்டினா ஆடுனா குட்டினா பூனை தான் அண்ணா, குட்டினா சம குட்டி 10 கிலோ 10 கிலோ கேமரா காட்டாத கம்முன்னு 10 கிலோ சைஸில் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். காட்டாத பார்த்தீங்க 10 கிலோ காலையிலேருந்து ட்ரை பண்ணி 10 கிலோவில் ஒன்று அடிச்சிருக்கு. 10 கிலோவில் ஆட்டாடாராட்டா எங்க தூக்கு இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டி ஒரு வழியாக மீன் பிடிச்சாச்சு இன்னைக்கு. சைஸாக இருக்க. காலையிலேருந்து கருவாடை ஆயிட்டான் பாவம் அவனே. ஆசியா அந்த லைட் என்ன புது லைட்டா? இந்த 10 கிலோ நீ தொங்கோடு யாருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தலாம்? என்ன தமிழ் மீனிங்கில் பேசுகிறீங்க? தொக்க விடுறதா? மக்களே, காலையிலேருந்து நாய் மாதிரி அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிச்சிருக்கோம். ஒரு மீனா? ரெண்டு மீன், 2 பேரும் ஆளுக்கு ஒரு மீன். பின்னாடி ஒருத்தன் இருக்கான். வாடு படுத்திட்டாங்க இன்னைக்கு. பின்னாடி ஒருத்தர் இருக்கான். பாடெல்லாம் இருக்கு. காலையிலேருந்து 6:30க்கு தான் 2 மீன் பிடிச்சிருக்கோம். அதுவும் பாருங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடனே ஸ்ட்ரைக் அடிச்சு 2 பேரும் முடிச்சிட்டாங்க. காய்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் சுற்றி இருக்கோம். காற்று உங்களுக்கே பார்த்தா தெரியும். அடிச்சிட்டு இருக்கா. இப்போ தான் வந்து ஸ்ட்ரைக்கே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இருட்டில் 7 மணிக்கு பிடிக்கிறதா? இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மீனை விட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. காலையில் நான் ஃபஸ்ட்டு மீனை விட்டுட்டு படாத பாடுபட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். பாய். இந்த மீனை ரிலீஸ் பண்ணிடலாம். போண்ணா. இது அப்படியே கழட்டி போட்டுருங்க. முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பொழைச்சிக்கோ 2 ஜோடி சேர்ந்துட்டானு பாருங்க. அங்கே தானே படுத்து கிடக்குது. காலையில் வந்தேன் ஒரு 6 மணிக்கு தெரியாமல் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆச்சு. முடிச்சு விட்டாங்க. சத்தியமாக நான் இவ்வளோ டயர்ட் ஆனதே கிடையாது. இதெல்லாம் கம்மி கிஷோரு. காய்ஸ், மீன் ஓடிக்கு போனீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கணும். என்னதான் நீங்கள் ஆங்கிலர் ப்ரோ ஆங்கிலராக இருந்தாலும் தாவடிக்குது மக்களே. மீன் கிடைக்காதனால எப்பயுமே இருக்கும். எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் மீனை பிடிக்கிற மாதிரி வீடியோ எடுப்போம். மறுபடியும் ராஜ்குமார் ஊருக்கு போகிறோம், மீனை பிடிக்கிறோம், கொண்டு போய் வீட்டிலே வறுக்கிறோம். எப்படி கண்டிப்பாக சொல்ல அடுத்த வாட்டி கண்டிப்பாக மீன் பிடிப்போம். கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்போது வறுத்து சாப்பிட்றோம். எப்படி சொல்கிறீங்க? புதுசாக ஃப்ரை வச்சுருக்கோம். கண்டிப்பாக பிடிப்பேன், கண்டிப்பாக சாப்பிடுவேன். உங்கள் மேலே சத்தியம் பண்ணுறேன்.